உலகத்துல நிறைய தலைமைத்துவம் உங்களுக்கு இருக்கும், அதெல்லாம் ஏற்கனவே போதுமான அளவு நாம பேசிட்டோம், உங்களுக்கு நிறைய தெரியும். ஆனா இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த தலைமைத்துவத்தினுடைய மாதிரியை நாம பின்பற்றி ஆண்டவருடைய ராஜ்யத்துல செயல்படலாமா? அதான் கேள்வி. நான் ஒருவேளை ஒரு பணி செய்யற இடத்துல ஒரு நல்ல தலைமை பொறுப்புல நாம இருக்கலாம். உலகம் நமக்கு ரட்சிக்கப்படாததற்கு முன்பு நிறைய தலைமைத்துவ பண்புகளை கற்றுக் கொடுத்தது. ஒரு 10 பேரை வழி நடத்துறதுக்கு, ஒரு 20 பேரை வழி நடத்துவதற்கு, இப்படி நிறைய தலைமைத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அங்கே நாம் கற்றுக்கொண்ட அந்த காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லுபடி ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அது கொஞ்சம் கூட என்ன செய்யாது, ஒத்து போகாது. ஆகையினால நாம தேவனுடைய திருவுள சித்தத்தை தெளிவா நிறைவேற்றணும் அப்படின்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துல இயேசு எப்படி செயல்பட்டார், அவருடைய சீடர்கள் எப்படி செயல்பட்டார்கள், எப்படி ராஜ்யத்தை மாற்றினார்கள் அப்படிங்கறத நாம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆகையினால நம்முடைய பாடத்திட்டத்தினுடைய தலைப்பு என்ன, யாராவது சொல்லுங்க. நம்ம படிக்கிறோமே, இன்னும் ஒரு 6 பாடம் படிக்க போறோம். இது பாடத்திட்டத்தினுடைய தலைப்பு என்ன? தேவ ராஜ்யத்தினுடைய தலைமைத்துவம் மாதிரி. ஓகேங்களா? இதுல நம்ம முதல் பாடம் நாம படிச்சது என்னன்னா, இதுதான் ஆண்டவருடைய ராஜ்யம், இதுதான் தலைமைத்துவம் நம்ம கற்றுக்கொள்வதற்கு நமக்கு தடையா இருக்கிற 7 விதமான சிந்தைகளை குறித்து நாம படிச்சோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குங்க? 7 விதமான சிந்தைகள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் தலைமைத்துவம் நமக்குள்ள ஒரு சில செட்டப் இருக்கும். அதெல்லாம் பைபிள் எனக்கும் நமக்கும் தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்து, அது அல்ல தலைமைத்துவம் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் அந்த 7 காரியங்களை படிச்சது ஞாபகம் இருக்கு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குங்க? அதை நம்ம திரும்ப வேண்டாம். அந்த நோட்ஸ் நீங்க வச்சிருப்பீங்க, எழுதுனது நீங்க வச்சிருப்பீங்க. அதுக்கு பிறகு நம்ம கடந்த வகுப்புல நம்ம 2வது பாடத்தை நாம தொடர்ந்தோம். என்ன தொடர்ந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பாடம் முடிஞ்சிருச்சு. 2வது பாடத்தை எப்படி நாம தொடர்ந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப களைய வேண்டிய சிந்தைகள்னு 7 காரியத்தை குறித்து நாம படிச்சோம். இதெல்லாம் ஆண்டோட ராஜ்யத்துக்கு செல்லாது, ஒத்து வராத சிந்தை. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு சிந்தை உருவாகிறதுன்னா அந்த சிந்தை உருவாவதற்கான ஒரு வேறு ஒண்ணு கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம கடைசியா அந்த பாடத்தை நாம முடிச்சோம். ஓகேங்களா? இன்னைக்கு நாம அதை தொடர போகிறோம். இந்த நோட்ஸ் நீங்க எல்லாருக்கும் நீங்க கொடுத்துருங்க. இது 2வது பாடத்திட்டத்தினுடைய இந்த கீ நோட்ஸ், இதை வாங்கிக்கோங்க. இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல இருந்து 4வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க. நோட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, அதை நம்ம படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல 2 முதல் 4 வரைக்கும் வாசிங்க. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேறு பாருங்கள் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? கவனிங்க, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? அல்லேலூயா. இததான் நம்ம கடைசியா நம்ம படிச்சுட்டு அந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்தோம். அதாவதுங்க, இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு தப்பான காரியத்தை செஞ்சிருந்தாருன்னா அங்க ஒரு பொல்லாத நினைவு ஒருத்தருக்கு எழும்புவதற்கு இயல்பு. அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் தப்பு செய்யும் பொழுது இவங்க ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக மனித இயல்பு என்னன்னா, ஒரு தவறானவைகளை பார்க்கும் பொழுது தவறுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே அந்த நினைவுகள் எழும்புவது இயல்பு. ஆனா இந்த சம்பவத்துல இயேசு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படுக்கையிலே படுத்திருந்த ஒரு திமிருவாதக்காரனை அவர் சுகமாக்கினார். அல்லேலூயா. படுக்கையிலே எவ்வளவு நாள் படுத்திருந்தான்னு தெரியல, வெகு காலமாய் படுத்திருந்த ஒரு திமிருவாதக்காரனை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா குணமாக்குகிறார். அப்ப குணமாக்குற ஒரு இடத்துல குணம் ஆக்கினவரை சுற்றி இருக்கிற ஜனங்க கட்டாயம் வாழ்த்தணும், சந்தோஷப்படணும். இவ்வளவு காலம் படுத்திருந்தானே, இன்னைக்கு எந்திரிச்சு சுகமா இருக்கிறானேன்னு சந்தோஷப்படணும். ஆனா அங்க சூழ்ந்திருந்த அந்த நபர்களுடைய எண்ணங்கள் எப்படி மாறுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனம். அப்பொழுது கவனிக்கிறீங்களா? இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான். கவனிங்க, அங்க நடக்கிற நன்மையை குறித்ததான சிந்தை அவங்களுக்கு இல்ல. நடந்த நன்மையை பாராட்ட வேண்டும் என்கிறதான ஒரு இருதை அங்க இல்ல. இங்க பாருங்க, யூத சரித்திரத்துல கவனிங்க,
இந்த மாதிரி வியாதி உள்ளவர்களை என்ன செய்வாங்கன்னா, குணமாக்க முடியாது, அது வேற காரியம். குணமாக்க முடியாவிட்டால் நாம யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கிறது போல பெதஸ்தா என்று சொல்லப்படுகிறதான இப்படிப்பட்ட நபர்களை கொண்டு போய் போடுகிற ஒரு இடத்துல போட்டுருவாங்கிறதுக்கு பைபிள் நமக்கு ஆதாரத்தை கொடுக்குது. ஓகேங்களா, கவனிக்கிறீங்களா? அப்போ யாராலுமே செய்ய முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு அங்க செய்றார். திமிருவாத காரண கர்த்தர் குணமாக்கின உடனே இவர்களுடைய சிந்தை எப்படி தடுமாறுதுன்னு பாருங்க. இப்ப மறுபடி 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வேதபாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இவர்களுடைய நினைவுகள் மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாரு. இப்போ 2வது வசனத்தை வாசிங்க. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒருவேளை நான் போன முறை சொன்ன தேவன் உன் பாவங்களை மன்னிப்பார் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா கட்டாயம் வாழ்த்தி இருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அவரை கொண்டாடி இருப்பாங்க. ஆனா இவர் டைரக்டா என்ன சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிராக்டிகலா. தேவன் உன் பாவங்களை மன்னிப்பார் தான் ஆண்டாண்டு காலமா எல்லாரும் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. யாருங்க? இங்க குற்றஞ்சாட்டுகிற ரபிமார்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதத்தை அறிந்த எல்லாரும் பயன்படுத்துகிற வார்த்தை தேவன் உன் பாவத்தை மன்னிப்பார். ஆனா இவர் அதிகாரத்தோடு கூட சொல்லுகிறார், மகனே திடன் கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னோடனே அப்ப பாவத்தை மன்னிக்க இவன் யாரு? இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான். உடனே அவங்க நினைவுகள் மாறுகிறது. ஆண்டவர் அவர்களுடைய உள்ளத்தினுடைய நினைவுகளை அறிந்து கொண்ட பிறகுதான் அவனை படுக்கையிலிருந்து எழுப்புகிறத நாம பார்க்கிறோம். அப்ப இந்த சம்பவத்துல நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளுகிற மிக முக்கியமான ஒரு காரியம், நன்மை செய்த இயேசுவை அந்த இடத்துல மக்கள் புறக்கணிக்கிறத நாம பார்க்கிறோம். புறக்கணிக்கிறவங்க யாருன்னா வேதத்தை கற்று தேர்ந்த மனிதர்கள். அப்ப அவங்க எந்த இடத்துல அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவன் யார், பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவன் யார்? அப்போ நம்ம நம்மளோட பாடத்திட்டத்துக்குள்ள வருவோம். களைய வேண்டிய 7 சிந்தைகளை குறித்து நாம படிச்சோம். ஆனா அந்த சிந்தை எங்க இருந்துங்க வருது? ஒருத்தருக்கு ஒரு தவறான சிந்தை ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா அந்த தவறான சிந்தை உருவாகிறதுக்கு கட்டாயம் ஒரு வேர் இருக்கும். அப்ப இவங்களுக்குள்ள இந்த தவறான சிந்தை வந்ததற்கான வேர் என்னன்னா, கடந்த முறை நான் சொன்ன மோசேயினுடைய நியாய பிரமாணம். அல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? யாருடைய நியாய பிரமாணம்? மோசேயினுடைய நியாய பிரமாணம் தான் அவர்களுடைய சிந்தை வேறுபடுவதற்கு காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதற்கான முழு முதற் நோக்கம் என்னன்னா, இயேசு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியில, 2வது தன்னை தேவனுக்கு சமமாக்கினார். இததான் இந்த குற்றச்சாட்டை வச்சுதான் இயேசுவை நியாயம் தீர்த்து சிலுவைக்கு கொண்டு போனாங்க. அவர் எதற்கு வந்தார்? நியாய பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, மாறாக நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதெல்லாம் அவங்களால இந்த இல்லுமினேஷன்லாம் அவங்களுக்கு இல்லாததுனால இயேசுவை அவங்க நியாயம் தீர்த்து கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்ப நம்ம கவனிக்கலாம். ஒரு தவறான சிந்தை நமக்குள்ள உருவாகுது அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம படிக்கிறது என்னன்னா, வேற சிந்தையை குறித்து சொல்லல, தலைமைத்துவத்தை குறித்த தவறான சிந்தை. அதுல மாத்திரம் நம்ம இருக்கலாம். ஓகேங்களா? தலைமைத்துவத்துல எதெல்லாம் நம்ம களையணும்னு சொல்லி 7 விஷயங்களை வேதாகம அடிப்படையில நம்ம பார்த்தோம். அப்ப இந்த சிந்தைகள் ஒருவருக்குள்ள உண்டாகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதனுடைய நோக்கம் என்னன்னா, மையம் தவறா இருக்கிறது, வேறு தவறா இருக்கிறது. நன்மை செய்தும் இயேசு புரிந்து கொள்ளப்படாததற்கு காரணம் என்னன்னா, அவர்களுடைய நியாய பிரமாணமே அதற்கு காரணமா இருந்தது. இப்போ நம்ம பாடத்திட்டத்துக்கு நேராக திரும்பலாம். இப்போ உங்க நோட்ஸ்ல இருக்க சில விஷயங்களை வேகமா படிங்க பார்ப்போம். முந்தின பாடத்தில் தலைமைத்துவம் என்பது இடையில் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒன்றல்ல, மாறாக ஆதாமை உருவாக்கும் போதே தேவன் அவனுக்குள் உண்டாக்கின திவ்ய சுபாவங்களில் ஒன்றாகும். இந்த கொட்டேஷனை எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமாம் பாஸ்டர் இது உண்மைதான் ஒத்துக்கிறீங்க? என்னங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? இல்ல அவர் திரும்ப வாசிப்பாரு, அப்ப நீங்க கேட்டுட்டு கை தூக்குங்க. ஏன்னா நிறைய பேர் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். வாசிங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பாடுங்க. தலைமைத்துவம் என்பது இடையில் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒன்று. எப்படிங்க இடையில? ஆண்டவர் நடுவுல அவனுக்கு கொடுத்த ஒரு பொட்டன்சியல் எது கிடையாதுன்னா தலைமைத்துவம் கிடையாது. மாறாக ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் பொழுதே அவனுக்கு என்னத்தை கொடுத்தாருன்னா தலைமைத்துவம், அதாவது ஆளுகிற ஒரு அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தாருன்னா மனுஷனுக்கு கொடுத்தாரு. அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க நல்லா பைபிள் படிக்கிறீங்க, நல்லா கவனிங்க.
அப்ப தலைமைத்துவம் என்பது இடையில் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் அல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அந்த வேட்கைய, அந்த விருப்பத்தை, அந்த தாளந்த, அந்த திறமையை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா வச்சிருக்கிறாருங்கிறதுக்கு பைபிள்ல ஆதாம்ல நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அடுத்து வாசிங்க. அவனை சிருஷ்டித்த பின்பு அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தார். நீ இந்த தோட்டத்தை என்ன செய்யணுமா? பண்படுத்தணும், அதை காக்கணும். இது யாரால முடியும்? இது யாரு பொறுப்பேற்று செய்வா அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு தெளிவா தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தலைமைத்துவம். ஒருத்தர் இருந்தாதான் அந்த காரியத்தை எடுத்து கட்ட முடியும். கர்த்தர் என்ன பண்றாரு? ரெஸ்பான்சிபிலிட்டி கையில கொடுத்துட்டாரு. யாருப்பா வந்து செய்ய போறீங்க? அங்க யாருமே கிடையாது. யாரை தவிர? ஆதாமை தவிர. தேவன், ஆதாம், இவங்க ரெண்டு. அப்புறம் தான் ஏவாள் வர்றா. அப்ப தேவன், ஆதாமை தவிர அங்க ரெண்டு பேர் தவிர வேற யாருமே இல்ல. அப்ப தேவன் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார்ப்பா டேக் ஓவர் பண்ணி நடத்த போறதுன்னா இப்ப கை தூக்குறாரு, நான் பாத்துக்கிறேன். என்ன செய்ய போற? பண்படுத்தவும் காக்கவும் போறேன். அடுத்ததுங்க. தேவன் தான் உண்டு பண்ணின சகல சிருஷ்டிகளின் மேலும் அவனுக்கு ஆளுகை தந்தார். அவை எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நிர்வகிக்கும் தலைமை பொறுப்பு ஆதாமுக்கு இருந்தது. தலைமை என்பது சிந்தையில் உருவாகிறது. அது குடும்பமாய் இருக்கலாம், நிறுவனமாய் இருக்கலாம், ஊழியர்களாய் இருக்கலாம். ஆகவே தலைமையை ஒழுங்குபடுத்துவது என்பது சிந்தையை ஒழுங்குபடுத்துவதில் இருந்து துவங்குகிறது. உங்களுக்கு புரியும் நம்புறேன். தலைமையை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொன்னா முதல்ல எதை ஒழுங்குபடுத்தணும்? நம்ம சிந்தையை நம்ம கரெக்ட் பண்ணணும். அடுத்ததுங்க. தேவன் ஆதாமுக்கு தலைமைத்துவத்தின் அதிகாரத்தையும் ஆளுமையும் அவருடைய சிந்தையிலிருந்து துவக்கி தந்தார். அதை ஆதியாகமம் 2:19 கவனிக்க முடிகிறது. அவனுடைய சிந்தையின் பலத்தை பரிசித்து பார்க்க தாம் உண்டாக்கின சகல மிருகங்களையும் பறவைகளையும் உண்டாக்கி ஆதாம் அதற்கு என்ன பெயரிடுவான் என்பதை பார்க்கும்படி அவனிடம் கொண்டு வந்தார். இது வந்து நம்ம ஏதோ சாதாரணமா படிச்சுட்டு விட்டுற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு 10 பேருக்கு பேர் வச்சுட்டு நாம அடுத்த ஒரு மாசம் கொண்டாந்து கொடுத்தா எவன் பேருக்கு எவனுக்கு என்ன பேர் வச்சோங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு சிந்தையில பயங்கர போராட்டம் இருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அவனை பரீட்சித்து பாக்குறார். எப்படி பாக்குறாரு? அவர் உண்டாக்குன எல்லாத்தையும் கொண்டாந்து முன்னால் நிறுத்தி வைடா பேருன்றார். அல்லேலூயா. அவன் என்னென்னத்துக்கு என்னென்ன பேர் வச்சானோ அவைகள் அவைகளுக்கு என்ன வச்சா? பேராச்சா. இதுதான் ஆளுமையினுடைய ஒரு பெரிய வல்லமை. அல்லேலூயா. அவன் என்ன சொல்லி கூப்பிடுறானோ அப்படிதான் தேவன் சொல்லி கூப்பிட்டார். உண்டாக கடவுதுங்கிறாரு. அந்த அத்தாரிட்டி யாரு கொடுக்கிறாருன்னா கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அடுத்ததுங்க. எனவே தலைமை என்பது ஏதோ ஒரு நற்சுபாவம் இருப்பதினாலேயோ, திறமையின் அடிப்படையிலோ, செல்வாக்கின் அடிப்படையிலோ, நிர்வகிப்பதினாலேயோ, அதிகாரத்தின் அடிப்படையிலோ வருவதல்ல. அது தேவனிடமிருந்து வரும் ஒரு கிருபை. மெய்யாகவே தலைமைத்துவம் என்பது ஒரு கிருபை. அல்லேலூயா. அதை எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. ஆனா நம்மால செய்ய முடியும். ஏன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல அழைப்பை பெற்றவர்கள் நம்மால சிறப்பா செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்ததுங்க. முந்தின பாடத்தில் நாம் ஒரு தலைவனாக நம்முடைய வாழ்விலிருந்து எந்தெந்த சிந்தைகளை களைய வேண்டும் என்பதை பற்றி படித்தோம். தொடர்ந்து அப்படிப்பட்ட சிந்தைகளுக்கு வேறாக இருப்பது என்ன என்பதை பற்றி இந்த பாடத்திட்டத்தில் இதுல நாம படிக்க போறோம். அதனால ஆரம்பத்துல ஒரு காரியத்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. நானு தலைமைத்துவம் ஏற்பது என்பது நாம ஒரு வேற மாதிரி நாம வந்து எதையும் நம்ம நினைச்சிடக்கூடாது, யோசிச்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கும் கர்த்தர் நம்மளை தெளிவா நடத்துவார். காலங்கள் கனிந்து வரும் பொழுது தேவன் நடத்துவார். நீங்க கவனிங்க. ஆதி திருச்சபை நீங்க கவனிச்சு பார்க்கும் பொழுது ஆதி திருச்சபை நல்லா வளர்ந்து பெருகும் பொழுது அந்த ஆதி திருச்சபைக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு சின்ன குழப்பம் வந்துச்சு. என்ன அப்படின்னா நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரும் பொழுது கிரேக்கர்கள் தாங்கள் சரியாக விசாரிக்கப்படவில்லைன்னு ஒரு பிரச்சனையை பேதுரு கிட்ட கொண்டு வர்றாங்க. அப்போ 7 பேரை பேதுரு எழுப்பி அவங்களை அபிஷேகம் பண்ணி அவங்கள ஒரு பணிக்காக, ஒரு தலைமைத்துவத்துக்காக நியமிக்கிறார். அது என்ன வேலைன்னு சொல்லுங்க பார்ப்போம். பந்தி விசாரித்தல். இருக்கிறதுலே வந்து மகா கனமான ஊழியம், ஜாக்கிரதையா செய்ய வேண்டிய ஊழியம், எல்லா பிரச்சனைக்கும் முடிவை கொண்டு வர்ற ஊழியம் எது தெரியுங்களா? பந்தி விசாரிக்கிற ஊழியம். நான் சொல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். எங்க பிரச்சனை வரும்? 1000 பண்ணாலும் கூட சில கல்யாணத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பிரச்சனை வரும் தெரியுமா? என் வீட்டு கல்யாணத்துல அது மாதிரி ஒண்ணு வந்திருக்கு. அது எங்க கைய வைப்பாங்க தெரியுமா? குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சோத்துல கல்லு. அல்லேலூயா. குற்றம் கண்டுபிடிக்கணும்னா வேற எங்கேயும் கை வைக்க மாட்டான். அவனுக்கு உள்ள இன்டென்ஷன் என்ன தெரியுமா? நான் கேட்ட நகை போடல, நான் 20 பவுன் கேட்டேன், இவங்க 10 பவுன் தான் போட்டிருக்காங்கன்றதான் உள்ள இருக்கும். ஆனா பிரச்சனை எப்படி வளர்ப்பாங்கன்னா சோத்துல கல் இருந்துச்சு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்ல வர்றது? என்னங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? அதனால
நீங்க இது வந்து கல்யாணம் இல்ல, குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். மனோஜ் எல்லாம் நிறைய கத்துக்கணும். அல்ல கவனிக்கிறீங்களா? குடும்பத்துல ஆரம்பிக்கிற விஷயம் இதெல்லாம். ஆனா மனோஜ் மட்டும் இல்ல, இங்க கல்யாணம் ஆகாம இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் கத்துக்கணும் இதெல்லாம். அல்லேலூயா. ஆமா, அது பேர் தெரிஞ்சதுனால அவரை மட்டும் சொல்லிட்டேன். முடிஞ்சவனே என்ன கல்லால் அடிக்காதீங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்போ இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா தலைமைத்துவம். ஒரு விஷயத்தை ஏன் இதை பிரதர் திடீர்னு இடையில சொல்றீங்கன்னா, கிருபன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் பார்த்தீங்களா? கிருபை. இவர்கிட்ட இந்த பொசிஷனை கொடுத்தா குழப்பமே வராதுப்பான்னு சில பேர் கொடுப்பாங்க. அவர் உண்மையா நேர்த்தியா செஞ்சு கொடுப்பாரு. ஏன்? அது அவருக்கு இயல்பா இருக்கிற ஒரு விஷயம், தாளந்து நம்ம சொல்லிடக்கூடாது. அது தேவன் அவருக்கு கொடுத்த கிருபை. அந்த இடத்துல தேவ ராஜ்யத்துல இருக்கிற வெற்றிடத்தை அழகா அவர் வந்து ஃபில்லப் பண்றாரு. இன்னைக்கு நிறைய உலகத்துல அதை பார்க்கிறோம், நாம அதை பேச வேண்டாம். அப்ப தலைமைத்துவம் என்பது இயல்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை மெருகேற்றுவதற்கும் அதை வந்து ஃபில்லப் பண்ணுவதற்கும் தேவன் வந்து விசேஷித்த கிருபைகளை கொடுத்து ஒரு ஆயுதத்தை தீட்டுவது போல நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த தலைமைத்துவம் என்கிற இந்த விஷயத்தை கர்த்தர் பட்டை தீட்டுகிறார். அல்லேலூயா. ரைட். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்குள் ஒரு சிந்தை உருவாகிறது என்றால் அதற்கு கட்டாயம் ஒரு வேர் இருக்கத்தான் செய்யும். ஓகேங்களா? ஆகவே அந்த வேரை நாம் நம்மை விட்டு களைந்து ஆரோக்கியமான தலைமையை நமது ஜனத்திற்கு தொடர்ந்து அளிப்பது எப்படி? அல்லேலூயா. இது 2வது பாடம். ஓகே, இப்போ இது ஒரு மாடலாக பழைய ஏற்பாட்டில இருந்து மிக சரியாக 40 ஆண்டு காலம். எத்தனை வருஷங்க? 40 ஆண்டு காலம். யூதாவை 7 ஆண்டுகள், முழு இஸ்ரவேலையும் 33 ஆண்டுகள், மொத்தம் 40 ஆண்டுகள் நிலையான ஆட்சியை கொடுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவீது. இந்த தாவீதினுடைய தலைமைத்துவத்தை குறித்து நம்ம படிக்கும் பொழுது இப்ப நம்ம எங்க வர்றோம் அப்படின்னா, இந்த குறிப்புல மாத்திரம் இருங்க. இந்த ஒரு குறிப்பு மட்டும்தான் இந்த சப்ஜெக்ட், வேற எதுவுமே கிடையாது. முதல்ல நாம படிச்சது சிந்தை. இப்ப நாம படிக்கிற அந்த சிந்தை ஏன் எனக்கு வருது, எது அந்த சிந்தை எனக்குள்ள இருந்து அதை கொண்டு வருதுங்கிறத வேற பத்தி நாம படிக்கிறோம். அதுக்கு உதாரணமா மத்தேயு 9 அதிகாரத்துல நியாயப்பிரமாணம் மட்டுமே அவங்களுக்குள்ள நிறைஞ்சிருந்ததுனால நன்மையை பாராட்ட முடியாம இயேசுவை திட்டி தீர்த்ததை நம்ம பார்க்கிறோம். அதுக்குதான் நான் சொன்னேன். அப்ப யூத ஜனங்களுக்குள்ள இருந்தது ஃபுல்லா நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில தான் அவங்க நன்மையை தீமைன்னு சொல்லி எல்லாரையும் நியாயம் தீர்த்து குற்றப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே, இது மட்டும்தான், இந்த கான்செப்ட் மட்டும்தான் இன்னைக்கு நாம படிக்கிற அந்த பாடத்தினுடைய திட்டம். இப்ப தாவீதினுடைய தலைமைத்துக்குள்ள நாம வரும் பொழுதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்தை நம்மால புரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு தாவீதின் குமாரன். அல்லேலூயா. அப்ப தாவீது செய்தத இயேசு கிறிஸ்து செய்த அந்த ஊழியத்தை தாவீது முன்னமே அருமையாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதுக்கான விஷயத்தை நாம படிக்க போறோம். வாசிங்க. தாவீதின் தலைமைத்துவத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 5 காரியங்கள் உண்டு. தேவராஜ்ய பாணியில் நாம் வகிக்கும் தலைமை பொறுப்பிற்கு இன்றியமையாததாகும். தலைமை பொறுப்பிற்கு உதவும் இந்த 5 காரியங்களுக்கும் மையமாக இருப்பது எது என கண்டுகொண்டால் தவறான சிந்தைகளின் உருவாக்கத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். தாவீதின் தலைமைத்துவம் வேதத்தில் கிறிஸ்துவின் தலைமைத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடியதாய் இருப்பதால் இதை அடிப்படையாக கொண்டு பிரச்சனையின் வேர் என்னதென்பதை கண்டறிய. இப்ப அந்த வேர் என்ன அப்படிங்கிறத நாம புதிய ஏற்பாட்டு தலைவர்களாகிய நாம அதை கற்றுக்கொள்வதற்காக ஒரு மாடலை நம்ம பழைய ஏற்பாட்டுல எடுக்கிறோம். அது வேற யாரும் கிடையாது. எல்லாரும் தப்பாதான் இருந்தாங்க, ஆனா ஒன்று தவிர அப்படின்னு கர்த்தர் அடிக்கோடுறார். அது ஒண்ணு என்னன்னு தெரியும். புரியுதுங்களாமா? ஆண்டவர் வந்து தாவீத மெச்சி கொண்டார், ஆனா ஒன்று தவிர அப்படின்னு வரும். அந்த ஒண்ணு என்ன உங்களுக்கு தெரியும். அதை தவிர தாவீது அப்பழுக்கற்ற ஒரு மனிதனா இருந்தான்னு பழைய ஏற்பாட்டுல நம்ம படிக்கிறோம். இப்ப வாசிங்க, சங்கீதங்களின் புத்தகம் 78வது அதிகாரத்துல நம்ம 70ல இருந்து சில விஷயங்களை நாம பார்க்கலாம் வேகமா. தாவீதினுடைய தலைமைத்துவத்திற்கு எது வேறாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம். எல்லாருமே அந்த போர்ஷனை எடுத்துக்கங்க தயவுசெய்து. பிரதர் வாசிக்கிறார் 720வது பக்கம், சங்கீதங்களின் புத்தகம் 78 அதிகாரம் 70ல இருந்து அவர் வாசிக்கிறார். வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின் வழியை மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். இப்ப நல்லா கவனிங்க, இன்னொரு முறை வாசிப்பாரு. இப்ப என்னன்னா, தாவீது வந்து தன் சொந்த குடும்பத்தாராலேயே, கவனிக்கிறீங்களா, கவனிக்கப்படாத ஒரு சாதாரண இடத்தில் விடப்பட்ட ஒரு மனிதன், ஒரு வாலிபன்.
உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணன்மாரெல்லாம் யுத்தம் செய்ய போயிருக்கிறாங்க. இத தாவீது செய்யறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடு மேய்க்கிறது மாத்திரம் தான். ஆனா கர்த்தருடைய இருதயம் இந்த வாலிபன் மேல இருந்துச்சு. ஏன்னா ஒருவரும் பார்த்தறியாத ஒரு இடத்துல கர்த்தர் இந்த தாவீதுங்கிற வாலிபனுடைய வாழ்க்கையில சில உண்மைகளை கர்த்தர் பார்க்கிறார். அப்ப என்ன செய்யறாருன்னா, இந்த தாவீத கர்த்தர் தலைமைத்துவத்திற்கு கொண்டு வருவதற்காக தன் இருதயத்துல கர்த்தர் சித்தம் கொண்டார். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வாலிபன் அழகா, அந்த தாவீது அழகா நடத்தினா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப இங்க நம்ம கவனிக்கிறது என்னன்னா, எதன் அடிப்படையில கர்த்தர் இவனை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன வேறா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப வாசிங்க, மறுபடியும் 70வது வசனத்துல இருந்து வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தில் உண்மையின்படியே வைத்து இப்ப நல்லா கவனிங்க. இதுல ஒரு 5 காரியம் நீங்க ஃபில் பண்ண போறீங்க. இந்த தாவீதினுடைய தலைமைத்துவத்துல காணப்பட்ட அடிப்படையான 4 காரியமும் அந்த அடிப்படையான 4 காரியத்திற்கு வேறாக இருந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியத்தை நாம படிக்க போறோம். திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன், மனசுல ரீட் பண்ணிக்கங்க. என்னன்னா, தாவீதினுடைய தலைமைத்துவத்துல காணப்பட்ட அத்தியாவசியமான 4 காரியங்களும் அந்த 4 காரியங்களுக்கும் அடிப்படையா இருந்த மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது 70வது வசனத்தை திரும்ப வாசிங்க. நம்பர் 1, தெரிந்து கொண்டு. சொல்லுங்க, தெரிந்து கொண்டு. உங்களோட அந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா மேல இருக்கிற டாப்ல இருக்கிற பாக்ஸ்ல அழைப்பு, காலிங், அழைப்பு, காலிங். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் மேல டாப்ல இருக்கிற பாக்ஸ்ல காலிங், அழைப்பு. தெரிந்து கொண்டார், அழைத்தார். இங்க நல்லா கவனிங்க. தலைமைத்துவத்துல பிரதானமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலிங். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அழைப்பு, கவனிக்கிறீங்களா? அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது. நல்லா கவனிங்க. நம் எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்துல ஊழியம் செய்யணும். நம் எல்லாருக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்துல ஒரு அழைப்பு இருக்குது, இது பொதுவானது. ஆனா ஸ்பெஷல் காலிங்னு சொல்லி பைபிள்ல ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம். அதுல தாவீத கர்த்தர் எங்க கொண்டு வர்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலரை மேய்ப்பதற்காக ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக அவனை கர்த்தர் அழைக்கிறார் அல்லது தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா காலிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தலைமைத்துவத்திற்கு நானாக வருகிறேன் என்பது வேற. நாம 7 சிந்தைகளை கொடுத்து நாம பார்க்கும் பொழுது இந்த தாவீதின் குமாரனாகிய அப்சலோமை குறித்து படிச்சோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அப்சலோமை குறித்து படிச்சோம் இல்லைங்களா? அப்சலோம் என்ன பண்ணான்னா, அவனை கர்த்தர் ராஜா வாக்கல, அவனா தன்னை என்ன பண்ணிக்கிட்டான், அவன் ராஜா வாக்கிக்கிட்டான். எக்காலம் ஊதும் பொழுது அப்சலோம் ராஜா வானான் என்று அறிவியுங்கள்னு சொல்லி ஒரு டீமை ஏற்படுத்தி வச்சிருந்தான். அப்ப அப்சலோம தேவன் அழைக்கல இந்த பணியை செய்ய அப்படின்னு. ஆனா யார அழைச்சார் அப்படின்னா, தாவீத கர்த்தர் என்ன செய்தார்னா அழைச்சிருந்தார். அப்போ தலைமைத்துவத்துல பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னா காலிங், அழைப்பு. இந்த விஷயத்திற்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா தெரிந்தெடுக்கிறார் அல்லது அழைக்கிறார். 2வது வாசிங்க. கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி 72வது வசனத்துல இவன், அதாவது தாவீது அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்து. எல்லாரும் சொல்லுங்க, தன்னுடைய இருதயத்தின்படி, தன்னுடைய இருதயத்தில் உள்ள உண்மையின்படி. அப்ப உண்மை அப்படின்னா அது கேரக்டர். அது என்னன்னா கேரக்டர். அடுத்து கீழே இருக்கிறதுல ஃபில் அப் பண்ணிக்கங்க. சைட்ல இருக்கிறதுல கேரக்டர், குணாதிசயம். உண்மை, உண்மைனா குணாதிசயம் தானே நம்ம சொல்றோம். கேரக்டர். ஒரு நல்ல கேரக்டர் இல்ல அப்படின்னா தலைமைத்துவத்திற்கு நம்ம செட் ஆகுமா, இல்ல நம்ம ஃபிட் ஆகுமா? ஃபிட் ஆக மாட்டோம். அதான் ஒரு மூத்த ஊழியர் ஒருத்தர் சொல்லுவாரு, உங்களுக்குள்ள இருக்கிற வரம் உங்களை ஒரே நாள்ல யாரும் அறியாத உச்சி கொண்டு போயிடும். ஆனா நீங்க அந்த உச்சியில தொடர்ந்து நிலைச்சிருக்கணும்னா உங்களுக்கு ஒரு குணாதிசயம் வேணும் அப்படின்னு. வரம் என்ன பண்ணிடுமா, ஒரே நாள்ல ராக்கெட் வேகத்துல உங்களை கொண்டு போய் சீட்ல உட்கார வச்சிடும், எங்கேயோ கொண்டு போயிடும். ஆனா தொடர்ந்து நீங்க அங்க நிலைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு குணாதிசயம் ரொம்ப முக்கியம், ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம்.
கேரக்டர் ரொம்ப முக்கியம்னு ஒரு மூத்த ஊழியர் சொல்லுவார். அது எவ்வளவு உண்மை பாருங்க. அப்போ வரங்கள் செய்யாதத எது செய்யணும்? நம்மளோட குணாதிசயங்கள். நீங்க உங்களை கொண்டு போய் கர்த்தர் வைக்கிற இடத்துல தக்க வைக்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குன்னா கேரக்டர், நல்ல குணங்கள். அப்ப தலைமைத்துவத்திற்கு குணாதிசயம் ரொம்ப முக்கியம். அப்போ வனாந்திரத்துல ஒருத்தரும் பார்க்காத இடத்துல நீ வாப்பா என் சுதந்திரத்துக்கு நீ தான் தலைவனா இருக்கணும்னு கர்த்தர் அவனை அழைக்கிறாருன்னா அவன்கிட்ட என்னத்தை பார்த்திருக்காருன்னா அவன் இருதயத்தில் இருக்கிற உண்மை. கவனிக்கிறீங்களா? ஒரு ஆடு கூட தான் கஸ்டடியில இருந்து போக கூடாதுங்கிறதுக்காக ஒரு துஷ்ட மிருகத்தோடு கூட அவன் போராடுறதுதான் உண்மை. தான் தகப்பன்ட்ட வந்து சொல்லி இருக்கலாம். யோசேப்புடைய அண்ணன்மாரெல்லாம் வந்து சொன்னாங்க பாத்தீங்களா, உங்களோட பையனை வந்து துஷ்ட மிருகங்கள் பட்சித்து போட்டுருச்சுன்னு தாங்க உங்க ட்ரெஸ் அப்படின்னு. அப்படி கூட தாவீது வந்து சொல்லி இருக்கலாம் அப்பா கிட்ட ஒரு ஆடு போச்சுன்னு. ஆனா என் கஸ்டடியில இருக்கிற ஒரு ஆடு கூட சத்துருவுக்கு இரையாக கூடாதுன்னு சொல்லி அதன் பற்களில் இருந்து பிடுங்கிறதுக்கு பேர் தான் உண்மை. ஏன்? என்னை நம்பி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் கஸ்டடியில இருக்கிற எதையும், என் அண்டர்ல இருக்கிற எதையும், என்னுடைய எல்லைக்குள்ள இருக்கிற எதையும் நான் என்ன செய்யக்கூடாது? இழக்க கூடாது. குடும்பத்துக்குள்ள கவனிக்கிறீங்களா? நம்மளோட வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க அடாப்ட் பண்ணலாம். உங்க கஸ்டடிக்குள்ள இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும், உங்க அண்டர்ல இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாம குணாதிசய கேட்டினால இழந்துடக்கூடாது. பொய் சொல்றதுனால என்ன அப்பா அடிக்க போறாரு? ஒரு ஆடு தானே? இல்ல, என்ன நம்பி அப்பா எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த பொறுப்பை நிறைவேற்றணும் அப்படின்னா அங்க ஆண்டவர் ஒரு ஆட்டிடியூட், ஒரு மனோபாவம், ஒரு குணாதிசயம், ஒரு கேரக்டரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இருதயத்தில் உள்ள உண்மை. எல்லாராலையும் தலைவர் ஆயிட முடியாது, ஆனா ஆகலாம். முன்பு சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற இன்ஃபுளுயன்ஸ் கொண்டு போய் எங்கேயோ உட்கார வைக்கும். அது 100க்கு 100 உண்மை. ஆனால் தொடர்ந்து அவர்களை விடத்துல நிலைக்கணும்னா கேரக்டர் ரொம்ப முக்கியம். கவனிக்கிறீங்களா? குணாதிசயம் ரொம்ப முக்கியம். அப்ப எங்கெங்க பாத்தீங்க அவரை? அந்த உண்மை எங்க பாத்தீங்க? அவன் கையில தகப்பன் கொடுத்த ஈசாய் கொடுத்ததான ஒரு ஆட்டை கூட அவன் இழக்க கூடாதுன்னு போராடி சிங்கத்தின் வாயிலும் கரடின் வாயிலிருந்து தன் ஆட்டை பாதுகாக்கிறான் பாத்தீங்களா? அப்ப அதுதான் அவனிடத்தில் கர்த்தர் பார்த்த உண்மை. அப்ப இருதயத்தின் உண்மை. அடுத்தது தொடர்ந்து வாசிங்க, 72 வாசிங்க. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே வைத்து தன் கைகளின் திறமை. அடுத்தது கைகளின் திறமை வருதுங்களா? கைகளின் திறமை. இதை நம்ம ஆங்கிலத்துல காம்பிட்டன்சிஸ் சொல்லுவோம். என்னன்னா திறமை. எழுதிக்கங்க, திறமை. காம்பிட்டன்சிஸ், திறமை. முதலாவது அழைப்பு, இரண்டாவது குணாதிசயம், மூன்றாவது திறமை. ஓகேங்களா? திறமை. எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க பாப்போம். எதுக்கு ரொம்ப முக்கியம்? தலைமைத்துவத்திற்கு. ரெண்டாவதுங்க குணாதிசயம், அது ரொம்ப 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 முக்கியம். கேரக்டர். மூணாவதுங்க திறமை, தன் கைகளின் திறமை. அவனுக்கு வந்து ஒரு பொட்டன்சியல் அவனுக்குள்ள இருந்திருக்கு. யாருமே நடத்தாத ஒரு வனாந்திரத்துக்குள்ள. கவனிக்கிறீங்களா? அப்போ வைக்க பாருங்களேன், சிங்கமும் கரடியும் வருது அப்படின்னு சொன்னா அது பயங்கரமான ஒரு வனாந்திரம். அந்த வனாந்திரத்துக்குள்ள ஆடுகளை மேய்க்கிறதுங்கிறது கட்டாயம் ஒரு திறமை இருக்கணும். இருக்கணுமா இருக்கக்கூடாதுங்களா? நீங்க சொல்லுங்க. புல்லுள்ள இடங்கள்ல ஆடுகளை மேய்க்கிறது ஒரு பக்கம், கடுமையான வனாந்திரத்துல இந்த துஷ்ட மிருகங்கள் இருக்கிற இடத்துல ஆடுகளை காப்பாற்றி அதுகளை மேய்த்து மறுபடி வீட்டுக்குள்ள கொண்டு வரதுங்கிற ஒரு பெரிய திறமை. அப்ப ஆண்டவர் அங்க சொல்றாரு, ஏங்க அழைச்சிங்க? அவன்கிட்ட இருதயத்துல உண்மை இருந்துச்சு. ரெண்டாவது அவன் கையில என்ன இருந்துச்சான்? திறமை இருந்துச்சு. அப்போ இந்த தலைமைத்துவம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதை கோருகிறது, எதை எதிர்பார்க்கிறதுனா ஒரு திறமை. சொல்லுங்க பாப்போம். என்னங்க சொல்லுங்க? என்னங்க உங்க திறமைன்னு பொதுவா சொல்லாம உங்க அழைப்பு கேட்ட திறமை சொல்லுங்க பாப்போம். இப்ப ஆண்டோட நாம மகிமைக்காக மட்டும்தான் இந்த காரியத்தை நான் சொல்றேன். நான் ஒரு காலத்துல கர்த்தரோட ஊழியத்தை நடத்தி செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு திருச்சபையை நடத்தும்படி எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்னோட அழைப்புல வந்து ஆண்டவர் வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து, நீ இந்த ஊழியத்தை செய்யணும்னு வேறு பிரிச்ச பிறகு, இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும் வேறு பிரிச்ச பிறகு என்ன அழைச்ச சபையில எனக்கு கொடுத்த இடத்துல அந்த சபையை நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் இந்த ஊழியத்தை பல ஆண்டுகளா ஆண்டோட தயவுனால செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்ப இதான் என் காலிங் அப்படின்னும் பொழுது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர் ஒர்க், எழுத்து பணி வந்து எனக்கு நிறைய. அப்புறம் புத்தகம் எழுதணும்னு சொல்லி சில வழிநடத்தல ஒரு சில விரல் விட்டு எனக்கூடிய ஒரு சில புத்தகம்லாம் நான் எழுதி இருக்கிறேன். இந்த நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி காலேஜுக்கு எல்லாம் போகும்பொழுது என்கிட்ட எனக்கு என் பாடத்திட்டத்துக்கான சிலபஸை நான் தான் கொடுக்கணும். அவருக்கெல்லாம் தெரியும், நான் தான் கொடுக்கணும், நான் தான் சிலபஸ் எல்லாம் கொடுக்கணும். இப்போ வரும்போது கூட ஒரு பாஸ்டர் பேசினார், வர சண்டே வந்து நாவலூர்ல செங்கல்பட்டுல ஒரு ஃபேமிலி கேம்ப்ல வந்து பயிற்சி கொடுக்கணும், அதுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, முடிச்சிட்டீங்களா பாஸ்டர்? இப்போ ஃபோன் பண்ணார். இப்போ
என் அழைப்பு இதுதான் தெரிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணா அந்த அழைப்புக்கு ஏற்ற திறமையை நான் வளர்த்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த திறமை எல்லாருக்கும் இருக்குங்க. ஆனா உங்க காலிங் என்ன? இங்க இந்த இடத்துலதான் இன்னைக்கு வந்து உலக தலைமைத்துவம் தடுமாறுது. திறமை இருக்குங்கிறதுனால லீட் பண்ண வந்தவங்கள்ட்ட குணாதிசயம் இல்ல. திறமை இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல. கவனிக்கிறீங்களா? அப்போ நான் சொல்ல வர்றது என்ன, பாயிண்ட் அவுட் பண்றது என்னன்னா, உங்களை கர்த்தர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ, எந்த பணியை செய்ய அழைச்சிருக்கிறாரோ, அந்த குறிப்பிட்ட வேலைக்கான திறமையை நீங்க வளர்த்துக்கணும். நான் போவேன், புத்தகம் எழுதுவேன், நைட் எல்லாம் அம்மா கிராபிக்ஸ் சொல்லி கேட்க ரோட்ல இருக்காரு, என் நண்பர் தான். அவர் சொல்லுவாரு, நீங்க போயிட்டு நைட்டு வாங்கின அப்படின்னுவார். நைட்டு 3 மணி வரைக்கும், விடிய காலம் 3 மணி வரைக்கும் அந்த தம்பி கூட உட்காந்து ஒர்க் பண்ணுது. டீயை வாங்கி கொடுத்து நீ நைட்டு வா, நான் உனக்காக செஞ்சு தரேன்ட்டு நைட்டெல்லாம் உட்காந்து புத்தக வேலை செய்வேன். நைட்டெல்லாம் உட்காந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுவான். அவங்க கூட நானும் முடிச்சிருப்பேன். அவன் தூங்கிடக்கூடாது, ஏன் வேலை முக்கியமாச்சு. அதுல நிறைய ஸ்பெல்லிங் கரெக்ஷன் ஒர்க் அவ்வளோ வரும் எனக்கு. மாத்தி கரெக்ஷன். இன்னொன்னு, நாம சொல்ற சில வார்த்தைகள் வந்து அவனால போட முடியாது. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது. கவனிக்கலாம். மதம் சார்ந்து அவன் பார்ப்பான். அதெல்லாம் ரொம்ப சங்கடப்பட்டேன். அப்போ எனக்குள்ள ஆண்டவர் பேசினாரு, இதுதான் உன் ஊழியன்னு தெரியுது, இதுதான் உன் அழைப்புன்னு தெரியுது, ஏன் நீ போய் படி. கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, நீ போய் படி. என்ன தாண்டவரை படிக்கிறது? போ, எது வந்து உனக்கு டிசைனிங் எது தேவைப்படுதோ, தமிழ் டைப்பும் போய் படி. பார்த்தேன், முழு நேரம் ஊழியனா என்ன நம்ம செஞ்சுன்னு இருக்கிறோம். போவோம், மதிய நேரத்தை தூங்குறத சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மதியத்துல 2 மணி நேரம் தூங்க பாருங்க. அப்ப என்ன பண்ண, அந்த நேரத்தை முழுசா படிக்கிறதுக்கு செலவு பண்ணுங்க. போட்டோஷாப் முடிச்சு ஆண்டோட தயவுனால, கோரல்ரா முடிச்சு, இது 2 தான் இப்ப எனக்கு முக்கியம். ஆனா ரொம்ப முக்கியம் தமிழ் டைப்பிங் முக்கியமாச்சே. என்ன செய்யறது, குமார்ஸ்ல போய் அந்த அம்மாட்ட சொல்லிட்டு, எம்மா நான் எக்ஸாம் எல்லாம் எழுத வரல, எனக்கு வந்து தமிழ் டைப்பிங் கத்து கொடுங்க, ஃபிங்கரிங் எனக்கு வரணும்னு அந்த அம்மா எனக்கு ஒரு 4 மாசம் வேகமா சொல்லி கொடுத்துச்சு. தெளிவா சொல்லிட்டேன், நான் இந்த பர்பஸ்க்காக தான் வந்திருக்கேன். முடிச்சதுங்க, வந்தங்க. இன்னைய வரைக்கும் ஆண்டு தயவுல என் ஒர்க்கை நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா. நான் இப்ப எழுதுவ முந்திலாம் மாஞ்சி எழுதி, இப்ப டைரக்டா சிஸ்டத்துல டைப் பண்றது. எழுதுற வேலை எனக்கு மிச்சம், டிசைனிங் வேலை எனக்கு மிச்சம். கடந்த 2 புக்கையும் நானே ரேப்பரெல்லாம் நான் தான் டிசைன் பண்ணி ஆண்டோட தயவுனால ஃபுல் செட்டப் புக்கையும் நான் பண்ணி வெளியே சிவகாசியில கொடுத்து எடுத்தேன். இப்ப நம்ம கையில இருக்கிற நோட்ஸ் எல்லாம் ஏதாவது நல்லா இருக்கா பாருங்க, கொஞ்சமாவது ஏதாவது 1-2 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு. எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இதுதான் காலிங் தெரிஞ்ச பிறகு அதுக்கான திறமையை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், சில சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நேரத்தை செலவழிக்கணும், பணம் செலவழிக்கணும், படிக்கணும். இன்னும் தீர்க்காயுசா கர்த்தர் உங்களை வைப்பாரு. இன்னும் நீண்ட காலம் நீங்க இந்த பூமியில இருப்பீங்க. ஆண்டோட ராஜ்யத்தை நீங்க கட்டுவீங்க. உங்க எல்லாருக்கும் ஆண்டோட திறமை, கிருபை, தாளந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். நேரத்தை ஒரு நாளும் வீணாக்காதீங்க. தயவு செய்து நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல ஏதாவது போய் படிங்க. ஏதோ நமக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாம் இந்த எக்ஸாம் லீவ் வந்தா மே மாசம் மாத்திரம் டைப்பிங் போவான். இப்பெல்லாம் டைப்பிங்க்கு மரியாதையே கிடையாது. எவன் கேட்டான் உன்னை டைப்? ஒரு காலத்துல போனா டைப் முடிச்சிருக்கிறியான்னு கேட்பான். இப்பெல்லாம் அந்த வார்த்தைக்கு இடமே கிடையாது எந்த வேலையிலையும். ஏன்னா எல்லாருக்கும் டைப் பண்ண தெரியுது. அல்லேலூயா. ஆமா, நமக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன். அதனால டைப்பிங்கெல்லாம் இப்ப மரியாதை கிடையாது. ஒரு காலத்துல மாஞ்சி படிச்சு, இப்பெல்லாம் டைப் ரைட்டிங் கிளாஸ் எல்லாம் காலியா கிடையாது. வாங்கய்யா 100 ரூபாய்க்கு எடுக்கிறேன்றான். அல்லேலூயா. அந்த மாதிரி கூவி அழைக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. ஏன்னா எல்லா வாலி பிள்ளைங்களுக்கும் எல்லா டைப்பிங் எல்லாம் இப்ப சாதாரணம். அழகா நம்ம டவுன்லோட் பண்ணி மேனுவலை போட்டு விட்டோம்னா நம்ம அழகா அதை இதை பார்த்து நம்ம அடிச்சிடறோம். அதெல்லாம் நமக்கு வந்துருது. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, உங்களுக்கு இதுதான் அழைப்பு அப்படின்னு நீங்க படிப்படியா கர்த்தருக்குள்ள வளரும் பொழுது சபையை பக்தி விருத்தி அடைய செய்வதற்காக ஆத்தும வரத்து சபையில வரணும், சபை பெருகணும். உங்க ஏரியாவில எப்படி அந்த 7 பேருக்கு பணி கொடுக்கப்பட்டதோ, எப்படி அப்போஸ்தலர்கள் சபையினுடைய பக்தி விருத்திக்காக செயல்பட்டார்களோ, அதுபோல இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்களுக்கு என்ன திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதை வளர்த்துக்கங்க. வரும்னு உட்கார்ந்து இருக்காதீங்க. இதான் காலிங் தெரிஞ்சா அதுக்கான படிப்பு என்ன, அதுல எதை நம்ம கத்துக்கணும். அப்படி இன்னைக்கு நான் சங்கடம் இல்லாம யாருகிட்ட போய் உட்காராம நைட் ஆனாலும் என் இஷ்டத்துக்கு நான் டிசைன் பண்ணிக்கிறேன். எதை சேர்க்கணுமோ சேர்க்கிறேன், எதை எடுக்கிறேன். ஒரு தடவை அமிச்சா அவனுக்கு நிறைய வேலை வந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன கரெக்ஷனுக்கு துரத்திடுவான். கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு வாங்கன்றான். நான் கரெக்ஷன் பண்ணி 4-5 தடவை கரெக்ஷன் பண்ணியே கடைசி 6வது 7வது தடவை தான் ஒரிஜினலா எடுக்க முடியும் என்னால. ஆனா இன்னைக்கு ஆண்டு தயவுல ஒரே கரெக்ஷன்ல முடிக்க கிருபை தர்றாரு. அல்லேலூயா. அடிக்கும் போதே நான் கரெக்ட் பண்ணிட்டே வந்துருவேன். திரும்ப ரிவைஸ் பண்ணும் போதே கரெக்ட் பண்ணிட்டே. எதுக்கு சொல்ல வர்ற, அவன்கிட்ட ஒரு திறமையை கர்த்தர் பார்க்கிறாரு. தலைமைத்துவம் என்பது திறமையை சார்ந்திருக்கு. தலைமைத்துவம் என்பது அழைப்பை சார்ந்திருக்கிறது. தலைமைத்துவம் என்பது குணாதிசயத்தை சார்ந்திருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். இப்பதான் முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள வரப்போறோம். சரியான நேரத்தில் நான் முடிச்சிடும். நல்லா கவனிங்க. அப்போ மாடல் என்ன பாக்குறோம், ஒரு சிந்தை வருதுங்க. ரைட். ஏன் இந்த சிந்தை வருது? இந்த ஒரு வேர் இருக்கு. இந்த சிந்தைக்கு என்ன வேறுங்க? நியாய பிரமாணம்.
இதை வச்சுதான் எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்றாங்க. தப்பு தப்பான தாட்டெல்லாம் வருது. நன்மையை கூட தீமைன்னு சொல்றாங்க யூதர்கள் எல்லாம். அப்ப தாவீதினுடைய தலைமைத்துவத்துக்குள்ள நம்ம வர்றோம். அவன் தலைமைத்துவத்திற்கு எது வேற இருந்துச்சுன்னு பார்த்துட்டு தான் நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்துக்குள்ள நம்ம வரப்போறோம். அது ஏன்னா அவர் செஞ்ச ஊழியத்துக்கு இவர் தான் மாடலா இருந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஒரு மாதிரியை காமிச்சிட்டு இருக்கிறார். அப்ப அழைப்பு, ரெண்டாவது சொல்லுங்க குணாதிசயம், மூன்றாவதுங்க திறமை. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நான் கேட்கிற கேள்வின்னா, இந்த அழைப்பும் குணாதிசயமும் திறமையும் யாருக்கு பிரயோஜனப்படணும்? கரெக்டா தான் சொல்றீங்க. யாருக்கு பிரயோஜனப்படணும்? இப்ப அழைப்பு, குணாதிசயம், திறமை, இது மூணும் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா இது யாருக்கு பயன்படணும்? மற்றவர்களுக்கு. இப்ப கர்த்தர் எதுக்கு தாவீதை கரவலாடுகளின் பின்னாக திரிஞ்சு அவனை தூக்கி கொண்டாந்து சுதந்திரத்தின் மேல உட்கார வச்சாரு அப்படின்னா, ஆல்ரெடி அவன் ஒரு பொட்டன்சியல் உள்ள ஆளு அங்க மேய்ச்சிட்டு இருக்கிற ஆடு, அவனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாருன்னா யாருக்காக கர்த்தர் இதை செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப திரும்பவும் அதே அதிகாரத்துல 71 வாசிங்க. தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும், நீ ஆடு மேய்ச்சதெல்லாம் நல்லாதான் மேய்க்கிறவா, இது கண்ணாப்புனான்னு சுத்துது, இதை மேயின்னு கூட்டு வர்றாரு. யார? இந்த இஸ்ரவேல் ஜனம். என் ஆடுகள் சிதறுண்டு அலையுது, இதை மேய்வா, ஏன்னா ஒன்ன மாதிரி மேய்க்கிறதுக்கு யாரும் சரியான ஆளுன்னு கரெக்டா கூட்டு வர்றாரு. இப்ப என்னன்னா அங்க ஒரு சமுதாயம், கம்யூனிட்டி இருக்கு. அது என்னன்னா இஸ்ரவேல். அல்லேலூயா. எதற்காக? என் அழைப்பு யாருக்கு பயன்படணும்? என் குணாதிசயம் யாருக்கு பயன்படணும்? என் திறமை யாருக்கு பயன்படும்னா ஒரு கம்யூனிட்டி பீப்புளை நடத்துவதற்காக கர்த்தர் அவனை தலைவனா மாத்துறார். அந்த கம்யூனிட்டி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜனம் யாருன்னு கேட்டீங்கன்னா யாக்கோபு, இஸ்ரவேல். அல்லேலூயா. அப்போ நான்காவது கீழே இருக்கிறதுல பாத்தீங்கன்னா சமுதாயம், கம்யூனிட்டி. இன்னைக்கு இந்த அழைப்பு, திறமை, கிருபையை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பயன்படுறது இல்ல. என்ன செய்யறது இல்ல? பயன்படுறது இல்ல. ஆனா நம்முடைய பயன்பாட்டுக்காக ஒரு கூட்டம், ஒரு குடும்பம், ஒரு தனிநபர் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு எத்தனை பேர் என் கூட ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திற்காக ஒரு குடும்பம் காத்திருக்கு, நம்முடைய ஆலோசனைக்காக ஒரு குடும்பம் காத்திருக்கு. அந்த குடும்பத்துக்கு போய் ஆலோசனை சொல்லி, இப்படி சபை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம சேர்ந்து ஆராதிப்போம், நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் பிரச்சனைகளை மாற்றுவாரு, சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்காக ஜெபித்து, அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, அவங்களுக்கு திருச்சபைக்குள்ள கொண்டு வரத்தக்கதான எல்லா கிருபாவரங்கள் நம்ம படிச்ச மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பயன்படாததற்கு காரணம் என்னன்னா பயம். அப்ப ஏன்பா நான் பாட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், என்ன விட்டுருக்கலாமே அப்படின்னா, நான் உன்னை அழைச்சேன்ப்பா, நான் அழைக்கும் போது உனக்குள்ள குணாதிசயம் இருக்கிறத நான் பாக்குறேன்ப்பா, கைகளின் திறமையை நான் பாக்குறேன்ப்பா, வாப்பா என் ஜனமாகிய யாக்கோபு, என் ஜனமாகிய இஸ்ரவேல், இவங்களை நீங்க மேய்ங்க. அப்போ முதலாவது காலிங், அடுத்ததுங்க கேரக்டர், மூணாவதுங்க காம்பிடன்சிஸ், நான்காவது கம்யூனிட்டி. தமிழ்ல சொல்லுங்க. முதலாவது அழைப்பு, குணாதிசயம், திறமை, சமுதாயம். ஓகேங்களா? இப்ப சென்டர்ல இப்போ இங்க பாருங்க, என்ன இப்போ உங்களை விட்டுருவோம், என்னை விட பூமியில ரட்சிக்கப்படாம பல ஃபீல்டுல ஞானமா டீச் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? 2 புக்கு எழுதிட்டு மாறு தட்டிக்கலாம், அவன் 1000 புக்கு எழுதியிருக்கான். காலிங் இல்லாம யாரு இங்க ஒரு காரியத்தை பூமியில செய்யல. அவங்களா சொல்லிக்கிறாங்க, எனக்கு ஒரு அழைப்பு இருக்குங்க இதை செய்யறதுக்கு அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சு, இதுதான் பாயிண்ட். திறமை இல்லாம நான் இதை செய்ய வந்துட்டேன்னு யாரும் வரல. திறமை கட்டாயம் இருக்கு. மூணாவது குணாதிசயம் இல்லாம யாரும் வரல. சில பேருக்கு குணாதிசயம், நல்ல குணாதிசயங்கள் இருக்கு, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. என்னை காட்டிலும் உலகத்துல நம்ம பாருங்க நல்ல குணாதிசயங்கள் உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்க நான் இதை சமுதாயத்துக்கு இதை நான் செய்யறேங்க அப்படின்னு வர்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பத்தாவது வசனம், 11வது வசனம், 10 மட்டும் போதும். மன்னிக்கணும், 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கு மகிமையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் எது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினால் வருகிற, அந்த வார்த்தை இருக்குதுங்களா?
இந்த அழைப்பு, இந்த குணாதிசயம், இந்த திறமை, இந்த மூணுக்கும் மூல ஆதாரம் எது அப்படின்னா கனிகள் கொடுக்கறாங்க எல்லாரும். இந்த பூமியில நான் சொன்ன மாதிரி நல்லவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க, நல்ல கனிகள் அவங்க கொடுக்கறாங்க. ஆனா நீதியின் கனிகள்னு ஆண்டுறாங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு பாத்தீங்களா? இது தலைமைத்துவத்துல அத்தியாவசியமான ஒரு காரியம், நீதியின் கனிகள். அப்போ கனிகள் எல்லாரும் கொடுக்கலாம், ஆனா நீதியின் கனிகளை கொடுக்கணும்னா, ஒரு மனுஷன் உங்களுடைய நல் நடத்தைகளை அக்ரி பண்ணணும்னா சோர்ஸ் யாரு, மூல ஆதாரம் யாருன்னா இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனி. அப்படிதான் அங்க எழுதியிருக்கிறார் ரூட். கவனிக்கிறீங்களா? ரூட் அப்படித்தானே எழுதியிருக்கிறாரு. நீதியின் கனினா எல்லாரும் தான் கனி கொடுக்குறாங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி ஒரு வரம் அவங்கள ஒரு ஊழியர் சொல்ற மாதிரி வரம் உச்சகட்டத்துக்கு அவங்கள கொண்டு போயிருது. ஆனா எவ்வளவு காலம் அவங்க அங்க உட்கார போறாங்க, எவ்வளவு காலம் அந்த இடத்துல நிலைச்சிருக்க போறாங்க, எவ்வளவு காலம் லீட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு? கேரக்டரை பொறுத்து இருக்கு. இந்த கேரக்டர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கனிகள், ஆவியின் கனிகள். எத்தனை? 9. கலாத்தியர் 5ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கனிகளுடைய சோர்ஸ் என்ன? இந்த பூமியில கவனிங்க, இந்த நம்ம போடுற விதையானது வளருது. எப்படி வேறு விடுது? பூமியில வேறு விட்ட பிறகு இந்த கனிகள் மேற்பரப்புல நிறைய நமக்கு இந்த மாம்பழ சீசன்லாம் மாம்பழம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பூமியில வேரூன்றி இருக்கிறதான அந்த வேர்கள் எந்த அளவுக்கு பூமியில இருந்து தண்ணீரை உறிஞ்சு மேற்பரப்புல கனிகளை தண்ணீரை உறிஞ்சு நிலைத்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்க கனிகள் இருக்குன்னா மேற்பரப்புல கனிகளை நாம பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் எதன் மேல ஊன்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவின் மேலும் கிறிஸ்துவின் உபதேசத்திலும் ஊன்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஃபீல்டு யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் மேல கட்டப்படுறோம், அவர் மேல நாட்டப்பட்டிருக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்போ கவனிங்க, அழைப்பு ரொம்ப முக்கியம். அடுத்ததுங்க குணாதிசயம் ரொம்ப முக்கியம். அடுத்ததுங்க திறமை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எதன் மூலமா வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். உலகத்துல இருந்தப்போ ஏங்க அவர் பெரிய நாலேஜ் பர்சனுங்க, அவரை விட்டீங்கன்னா சூப்பரா செய்வாருங்க, சூப்பரா செஞ்சு கொஞ்ச நாள்ல சொதப்பி இருப்பாரு. ஏன்? குணாதிசயம் இல்ல. திறமை சூப்பரா இருக்குங்க, அவர் திறமையை வேற மாதிரி காட்டிடுவாரு. ஏன்னா திறமை சில நேரங்கள்ல பெருமையை கொண்டு வரும். திறமைக்கு இருக்கிறதான ஒரு பெரிய ஒரு திறமை உள்ளவங்களுக்கான ஒரு பெரிய கண்ணி என்னன்னு கேட்டீங்கன்னா, திறமை அதிகரிக்க அதிகரிக்க நிறைய பேருக்கு பெருமை வந்துடும். ஆனா பெருமைங்கிறது தலைமைத்துவத்திற்கு சற்றேன்னு உதவும். அதனாலதான் பாதங்களை கழுவி மாதிரி காட்டினார் ஆண்டவர். அப்ப திறமை உள்ளவங்க நிறைய பெருமை உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா நீதியின் கனி அப்படின்னு சொன்னா கவனிக்கிறீங்களா? மாய்மாலமற்ற கனி அப்படின்னு சொன்னா எப்படி வரணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனி. இன்னைக்கு பூமியில யாரும் கனி கொடுக்கலையா? பூமியில யாரும் நல்லவங்க இல்லையா? பூமியில யாரும் தலைமைத்துவம் வகிக்கலையா? எப்பா சோர்ஸ் எதுப்பா? அவங்க எது மேலப்பா நிக்கிறாங்க? ஏப்பா இதுக்கு முன்னால நான் எது மேலும் நின்ன, நான் படிப்பை சார்ந்திருக்கலாம், எதோ சார்ந்திருக்கலாம். ஆனா நான் என்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தனோ அந்த நாள்ல இருந்து நான் நிற்கிற பாறை இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. எனக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கனிகளுக்கு எல்லாம் மூல ஆதாரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. இப்ப 78ஆம் சங்கீதத்துக்கு வாங்க, சொல்லி முடிக்கிறேன். 78ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. அதுல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா, இப்ப திரும்ப அந்த 70ல இருந்து வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் போதும் அழைத்து 70ல எங்க பாருங்களேன் ப்ளீஸ். 70லையும் 71வது வசனத்திலையும் ஒரு பர்சன், ஒரு நபர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். அந்த நபர் யார்? திரும்ப வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். ஒரு பர்சன் எடுத்தார். அடுத்ததுங்க கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். அப்ப அங்க ஒரு பர்சன் இருக்கிறார்ல, அந்த நபர் யார்? அந்த நபர் யார்? சொல்லுங்க. அந்த நபர் யார்? நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்ப உன்னை அழைச்சது யாருப்பா அப்படின்னா அதுக்கு மூல ஆதாரம் என்ன, அவர் கூப்பிட்டதுனால நான் இந்த வேலை செய்றேன். அல்லேலூயா. நீங்க உலகத்துல ஏராளமான நிறுவனங்கள், ஸ்தாபனங்கள்லாம் இருக்கு. அவங்க நினைச்சுக்கிறாங்க இவங்க தான் என்ன அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இல்ல, அது உலகமா இருந்தாலும் கிறிஸ்துவ உலகமா இருந்தாலும் நன்மை செய்யும்படி ஒரு மனுஷனை அப்பாயின்ட் பண்றது கர்த்தர். அல்லேலூயா.
ஏன் பிரதர் இப்படி சொல்றீங்க அப்படின்னா, எடுத்துக்கோங்க, நீங்க எல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13 அதிகாரத்துல என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல கர்த்தர் இந்த பூமியை வடிவமைச்சிருக்கிறாருன்னு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 13 அதிகாரத்துல ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 2ல இருந்து 1 வாசிங்க, 1 மட்டும் வாசிங்க. எந்த மனுஷனும் புரிஞ்சுக்கங்க, ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. எல்லா அதிகாரம் நம்ம கிறிஸ்துவ உலகத்துல மாத்திரம் உண்டாயிருக்கிற எல்லா அதிகாரமும் பாருங்க, அதுக்கு கீழே இருக்கிற வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அதெல்லாம் கர்த்தர் அவனை, அதாவது புறஜாதியில தலைமை வைக்கிற அவங்கள தேவ ஊழியக்காரன்னு சொல்றாரு. அவனும் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். அப்ப அப்பாயின்ட் பண்றது யாரு அப்படின்னா கர்த்தர். அப்போ புரிந்து கொள்ளுங்க, அந்த சென்ட்ரல் இருக்கிற பாக்ஸ்ல நீங்க இயேசு கிறிஸ்துவோட பேரை எழுதிக்கோங்க. கிறிஸ்து, கிரைஸ்ட், கிரைஸ்ட். அழைப்பு, குணாதிசயம், திறமை, இது மூணும் எதுக்கு பயன்படுதுன்னா சமுதாயத்துக்கு பயன்படுது. சமுதாயத்துக்கு பயன்படும்படி யார் அழைத்தார் அப்படின்னா மனுஷன் அப்பாயின்மெண்ட்ல இயேசு அழைத்தார். அல்லேலூயா. உங்களை இயேசு அழைச்சிருக்கிறார் இந்த சபையில நீங்க கனி கொடுக்க. அல்லேலூயா. உங்களை இயேசு அழைச்சிருக்கிறார் சபை பக்தி விருத்தி அடைய பண்ணுவதற்காக. அல்லேலூயா. உங்களை இயேசு அழைத்திருக்கிறார் சபையில ஜெபத்தை நடத்துவதற்காக. அல்லேலூயா. உங்களை இயேசு அழைத்திருக்கிறார் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக. அல்லேலூயா. அப்ப மனுஷன் நம்மளை அப்பாயின்மெண்ட்ல உலக தோற்றத்திற்கு முன்பு இந்த பணியை நீ செய்யணும்னு ஆதாமுக்கு கர்த்தர் ஒரு தலைமைத்துவ சுபாவத்தை கொடுத்தது போல நீங்க ஒரு எம்டியான ஆளு கிடையாது. உங்க மனசுல அப்படி ஒரு நாள் நினைச்சுக்காதீங்க எனக்கு எந்த ஒரு காரியமும் இல்லையே. இல்ல, கர்த்தர் உங்க எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சிருக்கிறார். ஏன்னா நீங்க அவரோட ராஜ்யத்திற்குள்ள இருக்கிறீங்க. நீங்க தான் என்ஜினியர், நீங்க தான் கட்ட போறீங்க. உங்களுக்கான அழைப்பு என்ன அதை தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது, உங்க காலிங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க திறமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த திறமைக்கேற்ற விஷயங்களை வளர்த்து கொள்ளுங்க. காலங்களை வீணாக்காதீங்க. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தார்ட்ட இல்லையா அப்படின்னா எல்லாம் இருக்கு. ஆனா மையம் யாரா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்களா இல்லைங்களா? நான் படிச்சேன், நான் கத்துக்கிட்டேன். கவனிக்கிறீங்களா? ஏங்க, இந்த நிறுவனம் இப்படி இருந்துச்சு இவர் கையில இருந்த வரைக்கும். இவர் வந்தாருங்க, இவர் வந்த பிறகு பாருங்க இன்னைக்கு பங்கு சந்தை எவ்வளவு சந்தெல்லாம் வளர்ந்துருக்குதுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா பயங்கரமா வளர்ந்துருச்சுங்க அப்படின்னா அவரை போய் ஏங்க நீங்க எப்படிங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா காலர் தூக்கி விடுறாரு. எல்லாம் படிப்பு தான், படிச்சேன், கத்துக்கிட்டேன். ஏங்க பிறக்கும் போதே என் தலைக்கு பின்னால ஒரு நாணோதயம் இருந்துச்சுங்க. அல்லேலூயா. ஏசுனாருக்கு மேல வட்டம் போட்டுக்கிறாங்க பாருங்க. அது மாதிரி சொல்லுவான், படிக்கும் பொழுதே என் தலையில ஒரே வட்டம் தாங்க எனக்கு இருக்கிற மாதிரி. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நான் அந்த வட்டத்தை சொல்ல, இந்த வட்டத்தை சொன்னேன். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அவ்வளவு சொல்லுவாங்க. நாம கேட்டா, ஏப்பா உன்னை யாருப்பா அழைச்சது? இயேசு. யாருக்காக அழைச்சாருப்பா? சமுதாயத்துக்காக. அல்லேலூயா. யாருப்பா அந்த திறமையை கொடுத்தது? இயேசு. இந்த மையம் இதுதான் வேறு. இந்த வேறு எனக்கும் உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிந்த தடுமாறுறதுக்கு எந்த விதமான அப்படி தடுமாறலாம் அடுத்த நிமிஷம் ரிங்குக்குள்ள வந்துரும். அல்லேலூயா. ஏன்னா அழைத்தவர் இயேசு, பொறுப்பு கொடுத்தவர் இயேசு, என்ன நிக்க வச்சிருக்கிறவர் இயேசு. இன்னும் திறமை, கிருபை தாழ்ந்து எல்லாவற்றையும் கொடுத்து என் வயதில் இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளை அவர் அண்டை கொண்டு வர என்ன கர்த்தர் தலைமைத்துவத்துல பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப தாவீதின் தலைமைத்துவத்துல இதை தான் கற்றுக்கிறோம். சில வசனங்களை எழுதிக்கங்க. அழைப்பு, அதுக்கு பக்கத்துல சைட்ல கேப்ல எபிரேயர் 10:7. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கர்த்தர் அழைச்சாருங்கிறதுக்கான அந்த ரெஃபரன்ஸ். அழைப்பு அப்படிங்கிறது எபிரேயர் 10:7. இதெல்லாம் வீட்டுல வாசித்துக்கங்க, மறந்துடாதீங்க, தயவு செய்து வாசிங்க. அடுத்து குணாதிசயம், எபிரேயர் 5:7 8. எபிரேயர் 5:7 8. அடுத்து திறமைகள், மார்க் 7:37. திறமைகள்ல ரெஃபரன்ஸ் மார்க் 7:37. ஏசாயா 40:11. ஏசாயா 40:11. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனி. எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? அல்லேலூயா. எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு, எல்லாருக்கும் குணாதிசயம் இருக்கு.
நான் காலையில கூட ஒரு மனிதரை நினைச்சேன். உண்மையிலே என் மனசுல நான் நினைச்சேன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை, உலகத்தை நம்ம நம்ம தமிழகத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, மக்களை குறித்து நினைக்கும் பொழுது, இதே தமிழகத்துல தான் நல்ல கண்ணுன்னு ஒரு ஐயா வாழ்ந்தார். எத்தனை பேருக்கு தெரியுங்க? உண்மையிலே என் மனசுல காலையில அந்த மனுஷனை நினைச்சு வெளிப்படையா சொல்றேன். ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வேற தாட் உங்களுக்கு இருக்கலாம். கிறிஸ்துவ உலகத்துல கூட அந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்மளால பார்க்கவே முடியாது. பேரே நல்ல கண்ணு தான். அந்த பேருக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு போன ஒரு மனுஷன் அந்த மனுஷன். உண்மையில இப்ப நம்ம நம்ம சமுதாயத்துல அன்னை தெரசாவை சொல்றோம் பாருங்க. அது மாதிரி இந்த மனிதர்லாம் கடைசி வரைக்கும் ஏன் தலைமைத்துவத்துக்கே வரல அப்படின்னு சில நேரத்துல அவர் ஒரு பெருங்கூட்டத்தை நடத்திட்டு போயிருக்கிறார், சாதிச்சுட்டு போயிருக்கிறார். ஆனா நான் என் மனசுல நினைப்பேன், இன்னைக்கு மக்களுடைய மனசு எதன் மேல் இருக்கிறது, மக்கள் எதை அதிகமா விரும்பி தலைவர்களை தெரிந்து கொள்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க குணாதிசயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. இதை சொல்லத்தான் நான் இப்ப சொன்னேன். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? யார் எப்படி இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் மாத்திரம் இருந்துட்டா அவர் என்னை நடத்தலாம். இதுதான் தற்போதைய உலகத்தினுடைய நிலைமை. ஆனா பைபிள் ஒரு நாள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்கல. கேரக்டர், குணாதிசயம் ரொம்ப முக்கியம். முன்பு சொன்னதை மனசுல எழுதிக்கோங்க. வரம் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். ஒரே நாள்ல 10 பேர் ஓட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என் பின்னால அடைமொழி நிறைய போட்டுருவாங்க, டிடின்னு போட்டுருவாங்க, டெவில் டிரைவர் அல்லேலூயா போட்டு விட்டுருவாங்க. எனக்கு நேரம் தான் பத்தாது. ஆனா போய் உட்கார வச்சிருவாங்க. கூட்டத்துக்கு குறை இருக்காது. ஆனா நாங்க நிலைக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? தப்பா ஏதாவது பார்த்துட்டா முடிஞ்சிச்சு, சீல் குத்திடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? இது நாக்க தொங்க போட்டு அலையுதுறான்றாங்க. கவனிக்கிறீங்களா? குணாதிசயம் ரொம்ப முக்கியம். சோ இதெல்லாம் சமுதாயத்துக்கு பயன்பட போகுது. ஆனா சமுதாயத்துல நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னா உங்களுடைய மூல ஆதாரம், உங்க மையத்துல இருக்க வேண்டிய ஒரு நபர் எப்பொழுதும் அந்த தவறான சிந்தை வரும்பொழுது, இல்ல இயேசு எனக்குள்ள இருக்கிறார், அல்லேலூயா, இயேசு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அவர் இந்த இடத்துல இருந்தா எப்படி செய்வாரோ அப்படி நான் செய்ய என்ன நான் வடிவமைக்க அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? உருவாக்கி கொள்ளணும். பாருங்க அடுத்த பகுதி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு சிலபஸ். உங்களுக்கு அந்த வேர் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நமக்கு அதாவது இங்க பாருங்க, மத்தேயு 9 அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொன்ன, முடிக்க போறேன், கவனிங்க, ஒரு சில நிமிஷம் தான். மத்தேயு 9 அதிகாரத்துல ஒரு காரியத்தை சொன்ன, இயேசு நன்மை செஞ்சார் ஆனா குற்றஞ்சாட்டப்பட்டார். எதனால? அவங்களுடைய மையம், அவங்க வேறு எது, அவங்க சிந்தை ஏன் தடுமாறுச்சுன்னா அதுக்கு மூல ஆதாரம் நியாயப்பிரமாணம், மோசேயினுடைய நியாயப்பிரமாணம். ஆனா நமக்கு இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா. இந்த தலைமைத்துவத்துல நமக்கு வேற எந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் நிறைய தலைவர்கிட்ட நம்ம கத்துக்கலாம். ஆனா நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ரோல் மாடல் கர்த்தராகி இயேசு. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க ஏன் ஆண்டரை விட்டு எடறி போறாங்கன்னா, ஈஸியா சொல்ல அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படி பார்த்தவங்களை நீங்க பார்த்து கேளுங்க, இயேசு சரிதானன்னு கேளுங்க. ஏங்க இந்த பூமியில யாரும் சரியா இருக்க போறதில்ல கடைசி வரைக்கும். பலவீனங்கள் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா உளுந்தவன் எந்திரிப்பான், அதை அவரு பார்த்துக்குவார். அவர் வேலைக்காரனை குற்றம் சாட்டுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நானும் பேசுறேன், நாமளும் பேசலாம். ஆனா ரைட்ஸ் யார் கையில இருக்குன்னா உளுந்தவனை அவர் பார்த்துக்கிட்டோம், நம்ம ஓடுறவனை பார்ப்போம். அல்லேலூயா. உங்கள்கிட்ட யாராவது கேட்டா இயேசு உடல் இல்லைன்னு சொல்லி கேளுங்க. இவர் உழுந்துட்டாரு, இல்ல இயேசு உடலையே கேளுங்க. உங்கள்கிட்ட யாரு கேட்டாலும் இவர் விழுந்துட்டாரு, இவர் அதை பண்ணிட்டாரு, இயேசு உடலையே. எனக்கு பாசு இயேசு. நான் என் கண்ணு அதனாலதான் இயேசுவை கவனித்து பாருங்கள்னு எபிரேயர் 12:1-2 பார்க்க. அவரை பாருங்க, வேற யாரையும் பார்க்காது. இவர் அதை செஞ்சுட்டாரு, எல்லாம் எதை செஞ்சுட்டு போறாங்க, அதுக்கான கணக்கை அவங்க ஒப்பிப்பாங்க, நமக்கான கணக்கை நாம பார்ப்போம். உழாம ஓடின ஒரே தலைவர் இயேசு மாத்திரம்தான். அதனால அந்த இயேசு மட்டும்தான் ஏன் தலைமைத்துவத்திற்கு சரியான மாடல். அதனால அவங்க செஞ்சுட்டாங்கன்னு அந்த தப்பை ஒரு நாள் நாம செஞ்சிடக்கூடாது. அவங்க செய்யலையா நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு அந்த தவறுக்குள்ள இறங்கிடக்கூடாது. அப்படியெல்லாம் உங்களுக்குள்ள சிந்த பேசும் பொழுது நீங்க சொல்லணும், இயேசு செஞ்சாரான்னு உங்க மனசை பார்த்து கேளுங்க. அது ஆமா செஞ்சாருன்னா தப்பு செய்யுங்க. கரெக்டா பிரதர்? ஆமா இந்த பாவத்தை இயேசு செஞ்சாருன்னு உங்க மனசு சொல்லுச்சுன்னா தப்பு பண்ணுங்க. ஆனா மனசு ஒரு நாளும் சொல்லாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா வேதத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும், என்னில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும்னு கேட்ட ஒரே சரித்திர புருஷன் இயேசு மட்டும்தான். அவர் மட்டும் தானே கேட்டாரு, வேற யாரு கேட்டா? என்கிட்ட பாவம் இருக்குன்னு என்ன குற்றம் சாட்டுறான்னு கேட்ட ஒரே தலைவர் இயேசுநாதர் தான். அதனால அவர் நமக்கு ரோல் மாடலு, அவரை தலைவரை வச்சு ஓடுங்க. இப்ப நம்ம அடுத்த பேஜ்ல 1-2 காரியத்தை பார்த்து நம்ம முடிப்போம். கிறிஸ்துவை மையமாகவும் மாதிரியாகவும் கொண்டிருத்தல். தாவீது மாடல் பார்த்துட்டோம், அதுதான் இயேசு கிறிஸ்து தன்னோட வாழ்க்கையில பிரதிபலித்தார். வேகமா வாசிங்க.
தேவராஜ்ய பாணியில் தலைமைத்துவமானது கிறிஸ்துவையும் அவரது இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை மையமாக. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்களாங்க, பழைய ஏற்பாட்டுல மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் பழைய உடன்படிக்கை. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? இப்ப நீங்கள் நானும் நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். இப்ப சீக்கிரம் முடிச்சிடறேன்ப்பா. யாருக்கா டைம் ஆகுதா? ஓகே, ஒரு மாதிரி பாக்குறீங்க. டைம் ஆகுதா? சீக்கிரம் முடிச்சிடறேன். நான் வந்தது லேட்டு, உங்களை சீக்கிரம் ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கலாமாப்பா? ரைட், கவனிங்க. இன்னைக்கு இந்த பாடத்தை முடிச்சிருவோம். இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, பழைய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து சிலுவையில முடிவுக்கு கொண்டு வந்துட்டார். இது புது உடன்படிக்கை. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை அவருடைய ரத்தத்தினால் ஆக்கிய உடன்படிக்கை. அதனாலதான் கம்யூனியன்ல நம்ம கை நீட்டி, இது உங்களுக்காக பிற்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். அப்ப ரத்தத்தினாலான உடன்படிக்கை தான் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை ஆண்டு சிலுவையில முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்ப அந்த பழைய நியாய பிரமாணத்துக்கு நம்மளோட வாழ்க்கையில இடம் இல்லை. ஏன்னா அந்த பழைய நியாய பிரமாணம் தான் பெருமையை கொண்டு வந்தது, பாவத்தை கொண்டு வந்தது, மதிகேட்டை கொண்டு வந்தது, எல்லா மாம்ச சுபாவங்களுக்கும் மையமாய் இருந்த எதுனா நியாய பிரமாணம். இப்ப வாசிங்க. உதாரணம் யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஒன்னே ஒண்ணு மாத்திரம் வாசிங்க. அதாவது வாசிக்க வேண்டாம், இப்படியே பாருங்க. மொத்த கட்டுப்பாடும் என் கையில் இருந்தால் சரியாக நிர்வகிப்பேன் என்ற சிந்தை இயேசுவுக்கு வந்துச்சா? எல்லாரும் எல்லாம் சொல்லுங்க. இதை அந்த 7 சிந்தையில ஒண்ணு, 7 சிந்தையில ஒண்ணு கவனிக்கிறீங்களா? 7 சிந்தையில ஒண்ணு. இப்ப அதை இங்க ஒண்ணு எடுத்து போட்டிருக்கிறோம். என்ன சொல்றேன்னா, ஏங்க மொத்த கண்ட்ரோலும் என்கிட்ட கொடுத்து பாருங்க, அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஓடுவான். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, வரட்டும் பவர் வரட்டும், மொத்த கட்டுப்பாடு என்கிட்ட கொடுங்க பார்ப்போம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறது என்னன்னா, அது தப்பான சிந்தை, அதை பைபிள் அனுமதிக்கல. இப்போ நான் கேட்கிறேன், இந்த சிந்தை இயேசு கிறிஸ்து பிறந்து மரிக்கிற வரைக்கும் அவருக்குள்ள எங்கேயாவது வந்துச்சா? ரெஃபரன்ஸ் ஏதாவது சொல்லுங்க. கொண்டு வந்தான் பிசாசு, ஆனா அதை ஏற்க மறுத்துட்டார். இதுக்கு சரியான ரெஃபரன்ஸ் காணா ஒரு கல்யாணம். சகலமும் குழப்பம். ஏன்னா மாப்பிள்ளையாக்கு நான் திராட்சை ரசம் உண்டாக்குறேன்னாரா? ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? நீங்களாம் புரிஞ்சுக்கணும்ன்றனால சொல்றேன். ஏன்னா எங்க இருந்தாலும் நான் சென்ட்ரல்ல இருக்கணும், என்ன நல்லா தெரியற மாதிரி காட்டுங்க பிரதர். அவர் சொல்லல, என்ன மாப்பிள்ளையாக்கு நான் திராட்சை ரசத்தை உண்டாக்கி தரேன், இல்லைன்னா நான் கல்யாணம் நடத்துறேன், என்னது நான் உங்களுக்கு அவர் வந்தாரு, இந்த அம்மா சொல்லிச்சு, ஏம்மா திராட்சை ரசம் இல்லையா அப்படின்னு, நீ போயம்மான்ட்டாரு. என் வேலை இன்னும் வரல அம்மான்னாரு. வேலைக்காரனை பிடிச்சாரு, ஊத்துறாருனாரு தண்ணிய, திராட்சை ரசமாச்சு. அதுக்கப்புறம் இதை செஞ்ச பிறகு அவரை பிடித்து கொண்டு போய் ராஜாவாக்க, சாரி இந்த சப்ஜெக்ட்ல அது வராது, மன்னிச்சிருங்க. அது 5 அப்பம் 2 மீனுக்கு தான் அது வரும். இது செஞ்சு தம்முடைய மகிமையை ஆண்டு என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. ஆனா அந்த இடத்துல கல்யாணத்தை ஏன் கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, பைசாவில நான் பந்த போடுறேன், நான் சமயக்காரனை வைக்கிறேன், நான் அண்டா கழுவுறேன், அவர் வந்தாரா? இன்னைக்கு அதுதான் நீங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் நான் இருக்கணும். நீங்களா புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், இந்த ஊரு கிடையாது, பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஐயா இறந்துட்டாங்க, சரி ஒரு அம்மா இறந்துட்டாங்க, எல்லாம் பெரிய அவங்க பெரிய குடும்பம் மாலையா சேருது. அதுல ஒரு ஐயா அட்டகாசம் பண்ணிருக்கிறார். யாரு? செத்த வீட்டுல. என்னம்மா என்ன அட்டகாசம் பண்றாரு அப்படின்னா, நான் வந்தேனே இந்த குடும்பம் எனக்கு மரியாதை கொடுத்துச்சு. நீங்களாம் சிரிக்கணுன்றனால சொல்ல, உண்மையா சொல்றேன், நான் வந்தேனே இந்த குடும்பத்தை எனக்கு மரியாதை கொடுத்தாங்களா அப்படின்னு. என் வாய் சும்மா இல்லாம நான் என்ன பண்ணல, ஒரு மாலை எடுத்த ஒரு கழுத்துல போட்டு, உண்மையா கோவம் ஏமாந்துச்சு. இவர் என்ன இந்த மாதிரிலாம் பேசுற, பின்னா வந்த நீ வந்தது கல்யாணத்துக்கு வந்தியா, சாவுக்கு வந்த, அது அழுவுது குடும்பம் ஃபுல்லா, சாவுல கூட எனக்கு என்ன வேணும், மரியாதை வேணும். அதான் சொன்ன, ஒரு மாலை எடுத்த ஒரு கழுத்துல போட்டு. அங்கங்க நம்ம பட்டு வேஷ்டி இதெல்லாம் பட்டு அங்கவஸ்திரம் நம்ம சாத்துறது முடியாது. அது ஒரு மாலை எடுத்து போட்டுங்க, அவர் அமைதியாயிருவார் அப்படின்னு. அவரு காதுல விழுந்துருச்சு, காண்டாய்க்கு வச்சு காதுல அனிமேஷன் பண்ணா புகை வந்திருக்கும். நான் எஸ்கேப் ஆயிட்டேன் சொல்லிட்டு சில வருஷத்துக்கு முன்னால. எதுக்கு சொல்ல வர்றேன், எங்க வந்தாலும் நான் தெரியணும். இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, பாயிண்ட விட்டுறாதீங்க. இயேசு கிறிஸ்து கல்யாணத்துக்கு மொத்த கண்ட்ரோல் பைசாவெல்லாம் என் கொடுன்னு கேட்கல. குறை இருந்துச்சு, நீக்கிட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்திட்டு போயிட்டே இருந்தார். இதான் லீடர்ஷிப், இதான் தலைமைத்துவம். தலைமைத்துவம்னா என்ன அப்படின்னா, குறைகளை நிறைவாக்குதல், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அங்க இருந்தீங்கன்னா அது நடக்கும்னு மக்களுக்கு தெரியும். அந்த அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா நீங்க மாறணும். தலைமைத்துவம்னா ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. எவராலும் செய்ய முடியாத விஷயம் பேனை திருப்பி விட்டு போயிட்டே இருப்பான்.
நட்டு எடுத்துக்க, இதை போடியா ஓடுன்ட்டு போவான். பெரிய பெரிய இன்ஜினியரை கூப்பிட்டு மிஷினை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவன் டீ கொடுக்க வந்தான், ஏன் இதுக்கு போல்ட், கேள்விப்பட்டீங்களா அந்த கதையெல்லாம்? படிச்சிருப்பீங்க. இதை எடுத்து போடியான்னு. ஏன் அவெல்லாம் படிப்பை நம்புறான், இவன் கிருபையை நம்புறான். அல்லேலூயா சொல்லுங்க. போடியா ஃபேன் சுத்தியானுவான். எதுக்கு சொல்ல வர்ற? எங்க இருந்தாலும் நான் தெரியணும் இல்லை, அதனாலதான் நம்மள உப்புன்ட்டார். நான் தான் உப்பு, குழம்புல இருந்து எட்டி எட்டியா குதிக்குது, நான் தான் உப்பு, என்னாலதான் டேஸ்ட். அது போட்டா காணா போகுது, எங்க போகுதுன்னே தெரியல. ஆனா 1000 பேருக்கு பிரியாணி செஞ்சுட்டு உப்பு குறைஞ்சுன்னு என்ன சொல்றான்? அடுத்த நிமிஷம் பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்கோ சரியில்லை, பிரியாணி சரியில்லைங்கன்றோம். அதனாலதான் நமக்கு பேர் வச்சுட்டாரு, நீ உலகத்துக்கு உப்புடான்ட்டாரு. அப்பப்போ உப்பு காட்ட பாக்குது, ஆனா உப்பு போட்டா கரைஞ்சிரும். அதான் அதனோட தன்மை, எங்க இருக்குன்னே தெரியாது. இயேசுநாதர் ஒரு பெரிய குறையை நிறைவாக்குனார். அங்க தலைமத்துவம் தேவைப்பட்டது. எல்லா லீடர்ஸும் அங்க இருந்திருக்கலாம், ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை கற்றுத்தேர்ந்த எல்லாரும் அங்க இருந்திருக்கலாம். ஆனா அங்க பெருங்குறை, அந்த குறையை தீர்த்தவர் இயேசு. இதுக்குதான் தலைமைத்துவம் தேவை. பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்குதான் அந்த திறமை, அந்த கிருபை, கர்த்தர் நம்ம படிச்ச அந்த விஷயம் எல்லாம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா, மொத்த கட்டுப்பாடு என் கையில இருந்தா நான் நிர்வகிப்புங்கிற சிந்தை இயேசுநாதருக்கு வரவே இல்லை. ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, கீழே இருக்கிற பின்வரும் வேத பகுதியில் எல்லாவற்றையும் நீங்க வீட்டுல போய் வாசிக்கணும். ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் மாத்திரம் எனக்காக வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 19, 20, 30 அதை மட்டும் வாசிருங்க, நான் முடிச்சிடுறேன். யோவான் நல்லா கவனிங்க எல்லாரும், அந்த வசனத்தை எடுத்துக்கங்க ப்ளீஸ். யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மறுபடி வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய, நல்லா பாத்துக்கங்க, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அதையே அன்றி. அடுத்ததுங்க, வேறொன்றையும் அடுத்த அண்டர்லைன் பண்ணிக்கங்க, தாமாய் செய்ய மாட்டார். முதல் வார்த்தை அதையே அன்றி, இரண்டாவது வார்த்தை தாமாய் செய்ய மாட்டார். அடுத்ததுங்க, பிதா எவைகளை செய்கிறாரோ, மூணாவது வார்த்தை அந்தபடியே. 3 வார்த்தை அண்டர்லைன் பண்ணி, முதலாவது அதையே அன்றி, ரெண்டாவது தாமாய் செய்ய மாட்டார், மூன்றாவது அந்தபடியே செய்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அப்ப இந்த வசனத்தை எல்லாம் 20ஆம் வசனம் வாசிங்க. சரி, அது வேண்டாம், 30ஆம் வசனம் வாசிங்க. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயத்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறேன். முதல் வார்த்தை சொல்லுது, நான் என் சுயமாய் ஒன்று என்ன செய்யறதில்ல, செய்கிறது இல்லை. அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருஷம் தலைமைத்துவ ஊழியம் செய்தார். அதான் ரொம்ப முக்கியம். ஊழியம் செய்தார்னு சொல்றதை விட, சீர்கெட்டிருந்த அந்த உலகம், மல்கியாவுக்கு பிறகு யோவான் ஸ்நானன் பிறக்கிற வரைக்கும் 400 வருஷம், அப்ராக்சிமேட்டா ஏறத்தாழ 400 ஆண்டுகள் பூமி இருள்ல இருந்துச்சு. அந்த இருளான நேரத்துலதான் மல்கியா சொன்னார், தீர்க்கதரிசி வருவான்னு. யோவான் ஸ்நானன் பிறந்தான். அவன் தான் கொஞ்சம் லீட் பண்ண முயற்சி பண்ணான். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவும் பிறந்து இருள ஒளியா இருந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அவர் மாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம அவரோட மரணத்தினால, உயிர்த்தெழுதுனால கர்த்தர் என்ன சொன்னாரு, புதிய உடன்படிக்கையை செஞ்சு மாற்றினார். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த 33 வருஷமும் இந்த தலைமைத்துவ ஊழியத்துல இயேசு யாரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்தார்னா, தம்முடைய பிதாவாகிய தேவனை மாத்திரம்தான் சார்ந்திருந்தார். வேற யாரையும் மாடல் எடுக்கல. ஆனா மாடலா நிறைய பேர் உள்ள இருந்தாங்க. ஈவன் யோவான் ஸ்நானகனே அவருக்கு மாடலா இருந்திருக்கலாம். ஆனா யோவான் ஸ்நானன் உடனே தன்னை தாழ்த்திட்டார். இல்லப்பா, அவர் செருப்போட வார அவுக்க கூட எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. அப்ப இந்த வசனத்தெல்லாம் நீங்க வீட்டுல எழுதி அடுத்த வாரம் நீங்க ஒரு பேப்பர்ல எனக்கு கொடுங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எந்தெந்த காரியத்துல சார்ந்து இருந்தாருன்னு. எல்லா இடத்துலயும் என் பிதா, நான் சுயமா பேசல, அவர் சொன்னார். நான் சுயமா வரல, அவர் என்ன அனுப்புனார். நான் எதையும் சொந்தத்துக்கு செய்யல, அவர் காட்டி தான் செஞ்சேன். எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் பிதாவை மட்டுமே சார்ந்திருந்தார். இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சிந்தை உருவாச்சு. அந்த சிந்தைக்கு எதுங்க வேறு? நியாயப்பிரமாணம். இப்ப அந்த சிந்தைய இயேசுநாதருக்கு வரல. ஏன் வேறு? யார் வேறுன்னா, பிதாவாகிய தேவன். இன்னும் ரொம்ப ஆழமா சொல்லணும்னா, அவரோட வார்த்தைகள். இப்ப உங்களுக்கும் எனக்கும் வேறா இருக்க வேண்டியது கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தைகள் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதான். அப்ப அந்த பிலிப்ஸ்ல மேற்கண்ட வசனங்களில் இயேசு யாரை மையமாக கொண்டிருந்தார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனை மட்டுமே அவர் எப்படி கொண்டிருந்தார்? மையமாக கொண்டிருந்தார்.
ரைட். மீதி காரியத்தை நம்ம அடுத்த வகுப்புல தொடரலாம். ஓகேங்களா? அடுத்த வகுப்புல நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இருக்கு. அதை நம்ம அடுத்த வாரத்துல தொடர்ந்து மூணாவது பாடத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். ரைட். இன்னைக்கு நாம பார்த்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். என்ன முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு வேர். அல்லேலூயா. வேர் இல்லாம சிந்தை கிடையாது. அப்ப அந்த தவறான சிந்தை உருவானதுக்கு நியாய பிரமாணம் தான் காரணம். மாடலாக தாவீதை நாம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை நாம பார்த்தோம். அந்த 4 வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுங்க. தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்த 4 காரியங்கள் என்ன? அழைப்பு, அடுத்துங்க குணாதிசயம், திறமை. எதுக்கு இது பயன்பட்டுச்சுன்னா, ஒரு சமுதாயத்துக்கு. இதெல்லாம் எதுக்குள்ள இருந்து வந்துச்சுன்னா, தேவனை அவன் சார்ந்திருந்தான். அழைச்சவர் அவர் தான், கிருபை கொடுத்தவர் அவர் தான். அல்லேலூயா. அதனால நோட்ஸை விட்டுறாதீங்க. அதுல இருக்கிற நம்ம பார்க்காத விஷயத்த படிங்க. இந்த யோவான்ல இருக்கிற எல்லா ரெஃபரன்ஸையும் வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு முறை பாஸ்டருக்கு நன்றி சொல்றேன். அவங்க ஜெபிச்சு முடிப்பாங்க.